அருள் சாருக்கும் பெரிய நன்றி. ஏன்னா இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல முக்கியமான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இந்த வருஷத்தோட என்னோடய 2வது ரிலீஸ் இது கைலான். ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க படம். ஏன்னா ஒரு நல்ல அருமையான ஒரு கேரக்டர். அதுக்கு அரசகுமார் சாருக்கும் அருள் சாருக்கும் பெரிய நன்றிகள். மேடையில் அமர்ந்திருக்க எல்லாருக்குமே ஜாம்பவான்களுக்கு முதல் கண் வணக்கம். ஒரு நல்ல கேரக்டர் கைலான், நல்ல படம் எதிர்பார்த்துட்ருக்கேன். கூட சீக்கிரம் நான் கேட்டுட்டு அஜித் சார் எப்போவுமே சார் எப்போ சார் ரிலீஸ் எப்போ ரிலீஸ்னு. வந்துடும் கண்டிப்பாக வந்துடும்னு. இப்போது கௌரவ் சார் சொன்ன மாதிரியும் தனஞ்சய் சார் சொன்ன மாதிரியும் ஒரு படம் எடுத்து படம் கொண்டு வந்து திரை கொண்டு வந்து அந்த போராட்டங்கள் மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. அது எவ்வளோ வருஷமானாலும் கண்டென்ட் ஜெயிக்குன்றது 100% உறுதி. ஆனால் என்ன நல்ல கண்டென்ட் நம்ம கொடுத்தாலுமே ப்ரொடியூசர் ஒரு படம் வட்டிக்கு வாங்கி படம் வந்து எடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அது ஒரு வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, அதுக்கு வட்டி வருது. எனக்கு எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் உட்காந்து என்ன தான் நம்ம ஸ்கெட்சு போட்டாலுமே பப்ளிசிட்டிக்கு ஒரு விஷயத்தை கோட்டை விட்டுறாங்க நிறைய படங்கள். அதில் தான் நிறைய படங்கள் அடிபடுது. கண்டென்ட்டாக வந்தாலும் இல்லை வேர்ட் ஆஃப் மவுத்தில் படம் ஜெயிக்கணும். அது ஒரு 100 படங்களில் 2-3 படங்கள் ஏற்படும். ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல படங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ அதில் இந்த லிஸ்ட்டில் வந்து கைலான் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஹரி அவர் மற்றும் ஹர்ஷா, எடிட்டர் அஸ்வின் அவர்கள் எல்லாருமே இதில் நடித்த நிறைய பேருக்கு வந்து அருள் சார் வந்து நிறைய புதுமுகங்களுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். என்ன நடந்தாலும் எவ்வளோ படங்கள் வந்தாலும் அஜித் சார் எவ்வளோ படங்கள் நடித்தாலும் டைரக்ட் பண்ணாலும் சரி, இது மாதிரி அப்கமிங் நிறைய ஆக்டர்ஸுக்கு நிறைய கதாபாத்திரங்கள் கொடுக்கணும். ஸோ வேண்டிகிட்ருக்கோம். அப்புறம் சிவதா அவர்களுக்கு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா நிறைய படங்கள் வந்து அவங்க தேர்ந்தெடுத்து நடிக்கிறாங்க. ஸோ அதில் இந்த படங்கள் வந்து வித்தியாசமான படமாக வரட்டும். ஏன்னா நாங்கள் எல்லாமே இந்த கூட்ஸ் ட்ரெயின் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த படம் ஜெயிச்சா நிறைய பேர் அவருக்கும் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி வரும், எங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் அமையும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கௌரவ் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் கடைசியில் ஒரு கண்டென்ட் இருக்குது. போராடினா மட்டும்தான் வாய்ப்புகள் கிடைக்கும்ன்று அது எல்லா விதத்திலும் அடங்கும் அது. ஸோ வாய்ப்பளது நன்றி. அன்பேசுவோம். கைலான் படம் ஹிட்டை நோக்கி நகரும். தேங்க்யூ. ஸ்ரீ குருபியோ நமஹா. அனைவருக்கும் வணக்கம். என்னோட முதல் படம் நெடுஞ்சாயிலேருந்து இப்போ கைலன் வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன். பட் ஸ்டில் எனக்கு நீங்கள் கொடுக்குற இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட் ரொம்ப பெருசு. அண்ட் ஐ மீன் இட். ஸோ இந்த படத்துக்கும் இந்த கைலன் திரைப்படத்துக்கும் எங்களோட காஸ்ட்டுக்கும் இந்த க்ரூக்கும் இந்த ஒரு படத்துக்கும் உங்களோட எல்லாரோடையும் சப்போர்ட் இருக்கும்னு அந்த ஒரு நம்பிக்கையோட தான் இப்போ நான் இந்த மேடையில் நின்றுட்டுருக்கேன். இந்த படம் வெளியில் வரும்போது எல்லோரும் சொன்னாங்க, மேடையில் பேசும்போது சொன்னாங்க, லைக் தெர் இஸ் அ பெயின் பிஹைண்ட் எவ்ரி ரிலீஸ்னு. I've seen a director struggle for it. நம்ம ப்ரொடியூசர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி I've seen them struggle for it. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரகிள், இதோட பெயின் வந்து அதோட ரிலீஸ் ஆகும்போது அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் தான் இருக்குது. இந்த படத்துக்கும் எங்களோட இந்த டீமுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அது பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள் எங்கள் எல்லாருக்குமே. அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் இன்றைக்கி. கைலனோட ட்ரெய்லர் அண்ட் July 25th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் சொன்ன மாதிரி நிறையா ஹார்ட் ஒர்க், நிறைய பேரோட பேஷன் அண்ட் லவ் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லலாம். பிகாஸ் எல்லா ஆக்டர்ஸுக்குமே ஒரு கனவு இருக்கும் பொதுவாக. நம்மளை வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ற ஒரு கனவு எனக்கு. நான் ஒரு 2-3 படம் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போது வந்து ஒரு சாலிடான ஒரு கேரக்டர் கொடுத்து ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்து வர படம் எனக்கு படம் கைலன் தான். ஸோ அதுக்கு ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு த டிரெக்டர். அண்ட் ஆடிஷன் பண்ண போனப்போ எனக்கு பெருசாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு இல்லை. அது எதுவுமே பார்க்காம ஃபுல்லாக ஆடிஷன் மட்டும் பார்த்து ஓகே இவங்களால பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு இந்த ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், அஜித் சார். அண்ட் மை எக்ஸ்டெண்டட் கிராட்டிடியூட் டு த ப்ரொடியூசர் சார். தேங்க் யூ ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் எவ்ரி ஒன் ஹூ ஐ ஒர்க்ட் வித், தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீங் ஸோ கைண்ட் அண்ட் ஸோ ஜெனரஸ். உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷலான கோ ஆக்டர்ஸ். அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். Thank you so much for being here. அனைவருக்கும் வணக்கம். I'm just going to keep it very short and sweet. There's a lot of hard work that has been put into this, and there's a lot of love that has been put into this,
I really wish that all of you come and watch the film. It's releasing in July 25th. Please do watch the theater. Thank you. எல்லோருக்கும் வணக்கம். இந்த பிரபஞ்சத்துக்கும் என்னோட தாய் தந்தைக்கும் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு பிடிகே அரசகுமார் சாருக்கு என்னோட நன்றிகள், மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் டைரக்டர் திரு அருளாஜித் அவர்களுக்கு என்னை நம்பி இந்த ப்ராஜெக்டை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 25th ஜூலை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தில் மொத்தம் ஒரு 3 பாட்டு இருக்குது. எல்லா பாட்டுமே நல்லா வந்திருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து ஹரி பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் பார்க்கும்போது ட்ரெய்லர். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட ஆதரவும் கண்டிப்பாக இதில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அஃபிஷியலி எனக்கு வந்து ரிலீஸ் ஆக போகிற 2வது மூவி, பட் இதனோட 4வது மூவி. ஸோ எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி நல்லபடியாக கொண்டு வருவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கும் அனைத்து திரைப்பட ஜாம்பவான்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இங்கே வந்திருக்க பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு மக்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் நன்றி இங்கே வந்ததுக்கு. நான் இங்கே உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு காரணமான என்னுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ஒரு பெரிய நன்றி. சோஃபார் அதனால தான் வந்திருக்கேன். கைலன் படத்துக்கு அருளஜித் சார் அண்ட் இதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த பிடிகே அரசகுமார் சார் இங்கே எல்லாருக்கும் ஒரு கேப்டனாக இருந்து இதை புஷ் பண்ணி இன்றைக்கி திரைப்படம் தியேட்டருக்கு வருது. உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும். படம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்ல கண்டிப்பாக எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. கார்த்திக் ஹர்ஷா பாடல்கள் பண்ணியிருக்காரு. எல்லோரும் அதை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். யூடியூப்பில் எல்லாமே ஒன்றுனா இப்போ அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி வந்திருக்க ட்ரெய்லரும் இப்போ அடுத்து யூடியூப்பில் வரும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தை பற்றி வெளி மக்களுக்கு கண்டிப்பாக கொண்டு போங்க. ஏன்னா நீங்கள் நினச்சா தான் இந்த படத்தை இன்னும் பெரிய ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ண முடியும். ஸோ இங்கே நீங்கள் தான் எங்களுடைய முதல் ஆடியன்ஸ். ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி. நிச்சயமாக இங்கே வந்திருக்க திரைப்பட ஜாம்பவான்கள் எல்லாருக்கும் அவங்களோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எப்பயுமே தேவை. அண்ட் எங்களோட ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே உங்களோட ரிவ்யூஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது சொன்ன உடனே கைதட்டுவாங்க எங்கள் ஊரில் எல்லாம். நீங்கள் ரொம்ப அமைதியாக இருந்து எங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, முன்னெல்லாம் நிறைய கூட்டங்களுக்கு போவோம், கைதட்டுவோம், சிரிப்பாக எல்லாம் பண்ணுவோம். இப்போ டிவியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே உட்காந்து கைதட்ட முடியாது, விசில் அடிக்க முடியாது, என்ன பண்ண முடியாது. அப்படியே என்ன ஆகிட்டோம்னா ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்குறோம். அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தான் முதல் வணக்கம். உங்களுக்கு சொன்ன உடனே 2-3 கைதட்டு சத்தம் கேட்டது, மிக்க நன்றி. இந்த அருமையான படத்தில் புதுமுகங்கள் நிறையா நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. நானும் புதுமுகம் தான். நான் இடத்தால விருமாண்டியில் வந்து கமல் சார் அவர்கள் திரைக்கதை எழுதுகிறப்ப நான் அதில் அந்த கதை சொல்கிறதுக்கு மதுரை மொழிக்காக நான் வந்தேன். திடீர்னு நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டார். நான் நடுங்கி போனேன். ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி நீ 2 மாட்டை பிடினா நம்ம கதி என்ன, நம்ம சிலபஸ்லேயே கிடையாது அதெல்லாம். நான் பயப்படுறதை பார்த்துட்டு அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்போவும் மேலே மைக்க பிடிங்கன்னாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டேன். இன்றைக்கி வரைக்கும் ஒரு 50 வரைக்கும் இருந்தது சார், பேக்கராஜ் சார் 50 படம் வரைக்கும் வந்துட்டேன். அவருக்கு சிரிப்பு வருது. ஏன்னா நானும் அவரு இப்போ தான் ஒரு வெப் சீரிஸில் நடிச்சுட்டு வந்தான். இதில் எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, எனக்கு பிடிச்ச கதை, எனக்கு பிடிச்ச அந்த பாத்திரம், அது மட்டுமே எனக்கு ஒத்து வரும்னு நான் சொல்லிடுவேன். அதுபோல் இதில் என்ன அவங்க கூப்பிட்டு அந்த சொன்ன விஷயங்களும் இயக்குனர் அவர்கள், தயாரிப்பாளர், கூட நடித்தவங்க எல்லாருமே என்னை வந்து அவ்வளவு அருமையாக பார்த்துக்கிட்டாங்க. சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. உண்மையிலேயே இதில் சொல்லப்பட்டிருக்க மாதிரியான இந்த செய்தியெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தேன். அதுலேயும் நம்முடைய கௌரவ நாராயணன் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கப்போ தான் உள்ளே வந்தேன். நான் மதுரைக்காரர் தான், எங்கள் தம்பி. அவர் சொன்ன அந்த விஷயங்களெல்லாம் கேட்டு நானும் ரொம்ப வியப்படைஞ்சேன். ஏன்னா நான் வந்து திரைப்படம் மட்டுமல்ல, என்னுடைய யூடியூப் சேனலும் இருக்குது. நான் முதல்ல சினிமா ரசிகன். அதனால் நான் எந்த ஒரு இதையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறக்கூடிய ஆள். அப்படி இருக்கிறப்ப சில கடுமையான விமர்சனங்கள் வர்றப்ப நான் ரொம்ப வருத்தப்படுவேன். இது என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது அப்படின்னு நினைப்பேன். இருந்தாலும் நல்ல ஒரு படம், நல்ல ஒரு திரைக்கதை, நல்ல ஒரு விஷயத்தை எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கணும். அதை எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ முக்கியமாக சொல்கிறதா இருந்தால், மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. தேர்தல் மாதிரி தான் திரைப்படங்களும் இருக்குது. அதனால் இந்த படம், இதில் சொல்லப்பட்டிருக்க இந்த முன்கதை சுருக்கம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதை படிக்கிற போதே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்துடுது. யார் அந்த கைலன், என்ன நடக்குது அப்படின்னு. இது பழைய ஸ்டைலுங்க. இந்த பாட்டு புஸ்தகம் போடுவாங்க திரைப்படம் பற்றி போடுறப்ப, தீபாவின் கதி என்ன,
அவன் அகப்பட்டானா, விடை வெள்ளித்திரையில் காண்க. இது இப்படி போட்டு படம் பேர், டைரக்ஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த கதை சுருக்கத்தை கையில் வச்சுக்கிட்டே பல பேர் படத்துக்கு போவாங்க. அந்த காலத்தில் அதுதான் முக்கியமான ஒன்று. அது மாதிரி இந்த படத்துக்கு மிக அருமையாக இவர்கள் அந்த செய்திருக்கிற பணி, படத்தை நடிச்சிட்டு இருக்கப்பவே இதில் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி, எல்லாத்தையும் மறந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குது. நிச்சயமாக இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னாங்க பாருங்கள், அது மாதிரி இந்த சின்ன படங்கள் அழகான வெற்றி கொடுத்துட்டே இருக்கு. அப்படியே இந்த வெற்றியும் சாதாரணமான வெற்றிகள் இல்லை. அதுலேயும் டூரிஸ்ட் ஃபேமிலி, அதை நான் விமர்சனம் பண்ணியிருந்த பார்த்து சசிகுமார் சார் வந்து எனக்கு ஒரு பேட்டியே கொடுத்தாரு என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து. அது எதுக்காக அப்படின்னா, நல்ல விஷயத்தை நம்ம பாராட்டணும், அதே சமயத்தில் யாரையும் பாதிச்சிடவும் கூடாது. மோசமானது, அது ரொம்ப மோசமானது இதை சொல்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அது ஒரு நிமிஷம் அது நின்று பார்த்தா தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பேசுகிறது ரொம்ப ஈஸின்னு நினைப்பாங்க. எந்திரின்னா நெஞ்சு வலி வந்துடும் சில பேருக்கு. இல்லைன்னா வெறும் ஃபோன் எடுத்து வச்சு அப்படியே அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அந்த கஷ்டம் அது எதுக்கு தான். இப்போ இந்த போடியமே எதுக்குன்னா, நடுக்க வெளியே தெரியாமல் இருக்கத்தான் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறோம் அப்படியே. அதெல்லாம் நமக்கு தெரியும். அதுபோல் திரைப்படத்துலேயும் அவங்க நடிக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எத்தனை கஷ்டங்களை பட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதும், அந்த படம் வெற்றி அடைகிறதும், அதில் யாரும் கெட்ட படம் எடுக்கிறது இல்லைங்க. இந்த படம் ஓடவே கூட அப்படி யாரும் எடுக்க மாட்டாங்க. ஓடணும் தான் எடுக்கிறாங்க. அது என்னமோ சில நேரங்களில் சூழல் அப்படிலாம் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம வெற்றியை நோக்கி நகருவோம். வெற்றிக்கான முயற்சி எல்லாமே செஞ்சிட்டோம். இந்த சில பேர் சொல்கிறாங்கள, நல்லா தான் எழுதியிருக்கேன், ஒன்றும் கவலை இல்லை அப்படிம்பாங்க. அதே மாதிரி நல்லா உழைச்சிருக்கோம், அதுக்கான வெற்றி நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அந்த விடையை நீங்கள் தான் தரப்போகிறீர்கள். நன்றி, வணக்கம். மகிழோடு இருக்கிற அந்த திருநாளில் எல்லாம் அல்ல இறைவனுக்கு நன்றி கூறி, இந்த கையிலன் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகின்றிருக்கிற எங்களுடைய தூரில் நின்று போச்சு புயல், எங்களை போன்ற கிராம பகுதியில் பிறந்தவர்கள் எல்லாம் கலைத்துறைக்குள் வர வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியவர்களில் ஒருவர், எல்லோருடைய மனதிலும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு கதாநாயகன், இயக்குனர், தயாரிப்பாளர் என்று பன்முகத்தன்மை கொண்ட மரியாதைக்குரிய இயக்குனர் கே. பாக்கியராஜ் அவர்களே, ஏறக்குறைய என்னுடைய தந்தை ஸ்தானத்தில், இன்னும் சொல்ல போனால் எனக்கு குருவாக இருந்து முதல் சென்னைக்கு நான் வந்தது அவருடைய பள்ளிக்கு தான், வண்ணாரப்பேட்டையிலே காமராஜர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிக்கு. ஒரு சங்கத்தில் அவர் இருந்த தலைவராக இருந்தபோது என்னை இணைத்து கொண்டு, இன்றைக்கு ஈன்ற பொழுதினில் பெருதுவத்தும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பதைப் போல, ஒரு தாயும் தந்தையும் நிகழ்வில் உயிரோடு இருந்தால் எவ்வளவு தூரம் ஆச்சரியப்படுவார்களோ, பாராட்டுவார்களோ, மகிழ்ச்சி அடைவார்களோ, அந்த அளவில் என்னுடைய வளர்ச்சியை பார்த்து எல்லா துறைகளிலும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற அருமைக்குரிய அண்ணன், திரைப்பட தயாரிப்பாளர் அண்ணன் கே. ராஜன் அவர்களே, அன்பு சகோதரர் தனஜெயன் அவர்களே, அன்பிற்குரிய கௌரவ் நாராயணன் அவர்களே, இயக்குனர் கௌரவ் நாராயணன் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த திரைப்படத்தை இரவு பகல் பாராது உழைத்து அண்ணன் கே. ராஜன் என்கிட்ட கேட்டாங்க, இதனை கிரைம் ஸ்டோரியா இல்லை ஃபேமிலி ஸ்டோரியான்னு கேட்டாங்க. உண்மையை சொல்ல வந்தேன், எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு. என்ன இப்படி சொல்கிற, நீ தயாரிப்பாளர் இருந்துட்டு அப்படின்னாங்க. இல்லை, நான் அஜித் மேலே உள்ள கான்ஃபிடென்ட்டு, அந்த ஏரியாவுக்குள்ளே நான் போகவே இல்லை. ஹீரோயின் சுவேதா இருக்காங்க, ஷூட்டிங் கூட நான் போனதே கிடையாது. ஏதோ ஒரு நாள் அக்கேஷனாக ஒரு நாள் வற்புறுத்தி கூப்பிட்டாருன்னு ஒரு நாள் போனேன். மற்றபடி அந்த என்ட்ரிக்கு அதுக்குள்ளே என்ட்ரி ஆகலைன்னா, ஏன்னா இதனால் இவன் முடிக்க மெண்டாராக இருந்து அதனை அவன்கண் விடல். பிரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் வணக்கம். எங்கள்
அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பாகிராஜ் சார், ராஜன் சார், தனஜெயன் சார் அண்ட் என்னோட அன்பு பிரதர் கௌரவ நாராயணன் அவர்களுக்கு என்னோட நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போவுமே எங்களோட துணை நின்று சினிமாவுக்கு ஒரு தூணாக இருக்கிற பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். மற்றும் இங்கு வருகை தந்து இந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவை கரெக்டாக நடத்தி முடிச்சதுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கைலன், எல்லா உதவி இயக்குனரும் எவ்வளோ திறமையாக இருந்தாலும் இல்லை எந்த ஸ்கூல்லேருந்து வந்தாலும் அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் இல்லை என்றால் அந்த இயக்குனர் வெளியே வரவே மாட்டார். உலகத்துக்கு அவர் தெரியாமல் போயிடுவார். அந்த மாதிரி எனக்கு என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்த பாசத்துக்குரிய அண்ணன் வி.டி. அரசகுமார் அவர்களுக்கு என் வாழ்நாள் முழுவதும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் சார். என்ன அப்படின்னா சார் சொன்ன மாதிரி தான், டே 1லேருந்து முடிக்கிற வரைக்கும் சார் வந்து ஒரே ஒரு நாள் தான் வந்தார். ஸோ த கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன் எல்லாமே நான் என் டீமோடு சேர்ந்து ஹேண்டில் பண்ணி இந்த படத்தை முடித்து நான் அவருக்கு இன்னும் போட்டு காமிக்கல படத்தை. ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் போட்டு காமிச்சிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை சாருக்கு என் மேலே. ஸோ அந்த நம்பிக்கையை வந்து நான் கண்டிப்பாக காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க். ஏன்னா எங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து நான் வந்து ஒரு ப்ரொடியூசரோட டைரக்டராக இருக்க தான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு காசு தராங்க, நம்மளை நம்பி ஒரு ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்குறாங்க. ஸோ அது நம்மளோட வாழ்க்கை. ஸோ அதை வந்து நம்ம சரியாக காப்பாற்றினா தான் மற்ற ப்ரொடியூசரும் நம்மளை நம்பி பணம் போடுவாங்க, ஒரு நல்ல படத்தை நம்மளால் உருவாக்க முடியும். ஆனால் சார் வந்து வரவே இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி வந்து இஷ்டத்துக்கு வந்து நாங்கள் பட்ஜெட் அந்த மாதிரிலாம் இது பண்ணல. ரொம்ப கிளியராக படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப கிளியராக பிளான் போட்டு இவ்வளோ நாள் தான், இதுக்கு மேலே 5 பைசா நீங்கள் தர வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்தேன். அதே மாதிரி இன்க்ளூடிங் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே சேர்த்து அந்த பட்ஜெட்குள்ளே நான் வந்து படத்தை முடிச்சு கொடுத்துட்டேன். காலதாமதமாக வந்ததுக்கும் எல்லாத்தையும் காத்திருக்க வச்சதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு 11 மணி அப்படிங்கிற மாதிரி மனைவி சொன்னார். சரி 11ன்னா ஒரு 10-15 நிமிஷம் முன்ன பின்ன ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு தான் புறப்பட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தினஞ்சேன் 10 மணிலேருந்தே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பேசும்போது சொன்னார் 9:30லேருந்து எல்லோரும் இது பண்ணுறாங்க. ஸோ இவ்வளவு இத்தனை பேர்த்து இவ்வளோ நேரம், ஏன்னா சொன்ன டைமுக்கு வரணும் அப்படிங்கிறத எப்பவுமே முயற்சி பண்ணுவேன். இன்றைக்கி ஏதோ டிலே ஆகிடுச்சு, அதுக்கு மன்னிச்சு. மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி விழாவில், இந்த கைலன் திரைப்பட விழாவில் பங்கெடுத்து வந்திருக்க முன்னால் உட்காந்துருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அவருக்கு நிறைய பொறுப்புகளுக்கு, அதில் தலைவர் இதில் தலைவர் அப்படின்ட்டு, அந்த எல்லா பொறுப்பை விட சினிமா மேலே உண்மையான அபிமானம் உள்ள ஒரு நல்ல மனிதன் ராஜன் அப்படிங்கிறது, அதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு பொறுப்பு அவர்கிட்ட. ஸோ அவருக்கும் அதே மாதிரி தனஜெயன், அப்புறம் இந்த வாத்தியார்கிட்ட படிச்சிருந்தா எல்லாருமே எவனும் மக்கா இருக்க மாட்டான், நல்லா படிப்பாங்கிற அளவுக்கு ஞான சம்பந்தன் அவர்கள். அவர் முதல் கொண்டு இன்னும் மேடையில் உட்காந்துருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். சிவதா இவ்வளவு நல்ல பேர் நடிக்கிறதுல சம்பாதிக்கிறத விட கேரக்டரில் இவ்வளோ நல்ல பேர் சம்பாதிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்க எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி பண்ணாங்க அப்படிங்கிறத டைரக்டர் முதல் கொண்டு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அவங்கள மாதிரியே நடிக்கிறவங்க ஹர்ஷா, ஹரி, இன்றைக்கி மியூசிக், அவங்க இன்னும் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாத்துக்குமே என்னுடைய அட்வான்ஸு வணக்கத்தையும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன்.
ராஜன் சார் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் உண்மையாகவே தமிழில் அந்த ஆர்வம் இருக்குது. அதில் தமிழ் பேர் வைக்கலையே அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசினார். நான் அப்படியே யோசித்தேன், நம்ம ஏதாவது அப்படி தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்னா. டார்லிங்னு அந்த படத்துக்கு டைட்டில் ஒரு டார்லிங்கோடு விட்டுருந்தா பரவாயில்ல, டார்லிங் டார்லிங் டார்லிங்னு அழுத்தம் திருத்துமா. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் டாடி டாடின்னு பாட்டு வேறு, தமிழ் படத்தில் டாடி டாடின்னு பாட்டு, அதில் ஹிந்தியும் பேட்டா பேட்டா மேரா பேட்டான்ட்டு. இப்படி எல்லாம் என்னென்னா சினிமா ஜனரஞ்சகமாக இருக்கிறதுனால ஜனங்களுக்கு பிடித்தமானதாக செய்வோமே அப்படின்னு சொன்ன ஒழிய மற்றபடி தமிழுக்கு மறுப்பா வேறு ஏதாவது செய்கிறோம் அப்படிங்கிறது அல்ல. ஏன்னா தமிழ் தான் சோறு போட்டிருக்கு. அதனால் அவர் சொல்லும்போது அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப சினிமாவில் அவஸ்தையாக ஊழிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் கௌரவ் நாராயணன். அவர் பேசும்போது அவர் எரியாமையே சினிமா இன்றைக்கி என்ன சூழலில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தார். அது தனஜெயனா அவருக்கு கவுண்டர் கொடுத்து பதில் சொல்லிட்டு இருந்தார் என்ன இதுன்ட்டு. என்ன ஒன்று அதில் என்னன்னா, சில பேர் வன்மமாக எழுதுகிறாங்க, அது பாதிக்குது அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த மாதிரி எழுதுகிறவங்கள வந்து இக்னோர் பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். என்னென்னா, நல்ல படம் எடுத்தால் அதை ஓடாமல் யாருனாலையும் தடுக்கவே முடியாது. நல்ல படம் போது கண்டிப்பாக அது ஓடித்தான் தீரும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஞானசம்பந்தன் சார் பேசும்போது அந்த டூரிஸ்ட்டு ஃபேமிலியை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த படம் வந்த நாள்லேருந்து எனக்கு நல்ல படம்னு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வெளியூர் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு ஊராக ஓடிட்டு இருந்ததுனால இந்த படமே சரி இப்போ பார்த்தலான்ட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஓடிடியில் இப்போது 5-6 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். பார்த்தோன்னுமே அந்த டைரக்டர் கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி மனைவிக்கிட்ட அந்த டைரக்டர் எப்படியா கொஞ்சம் பிடியான்னேன். அந்த ஆள் இன்னும் இது வரைக்கும் கொடுக்கல எனக்கு. கேட்டால் அவர் பிஸியாக இருக்கார், இவர் பிஸியாக இருக்கிறதுல அவர் பேர் சொல்லிட்டார். அவ்வளோ பிரமாதமாக அந்த படம் பண்ணியிருந்தாப்புல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் மனசார பார்த்து அந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். கோடிகளெல்லாம் நம்பாமல் பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளமெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான ஒரு கதையை மட்டுமே நம்பி ரொம்ப சிறப்பாக இருந்தார். ஸோ அந்த மாதிரி நல்ல படங்களாக இருந்து அப்படின்னு சொன்னோம்னா என்ன விமர்சனம் வந்தாலும், விமர்சனம் எழுதுகிறவங்க கண்டிப்பாக சில பேருக்கு சிலது பிடிக்கல அப்படின்னா அப்படி தான் எழுதுவாங்க. சில பேர் கங்கணம் கட்டிட்டு அதுக்குன்னு நம்ம திறமையை காமிக்கணும்னு சில நேரங்கள் விமர்சனங்கள் அப்படி தப்பாக எழுதுவாங்க. பட் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். நல்லா இருக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லி யாருமே எழுதுறதுக்கு நல்ல பத்திரிகையாளர்கள் அது தயங்குவாங்க. மனசில் இருக்கிறத ஓப்பனாக படம் பார்த்துட்டு சொல்கிறேன். அதில் தான் நிறைய படங்கள், சின்ன படங்கள் போய் அவங்க சொல்லிட்டு இந்த படங்கள் எல்லாமே ஓடிட்டுருக்கு. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முதல்ல பேசும்போது வாத்தியார் இருப்பார், தமிழ் இவ்வளோ சிறப்பாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ராஜன் சார்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். இல்லை ஸ்கூல்ஸ் கரஸ்பாண்டண்ட்டு அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா அவர் பேசும்போது அவர் நடிக்க வந்ததுலேருந்து ஒவ்வொன்றா சொல்லி இந்த கட்சி அந்த கட்சின்னு இப்போ இந்த கட்சியில் தான் இருக்காருங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியில் ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான முறையில் டிஎம்கேல இருக்கார். ஸோ அவர் படத்தில் நடிக்க படம் எடுக்கும்போது எவ்வளோ ஒரு நம்பிக்கையோட டைரக்டர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எல்லா டைரக்டருக்கும் அவர் டைரக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ப்ரொடியூசர் கிடைச்சிட மாட்டாங்க. ஏன்னா காலையில் டிஸ்கஷன் 7:30 மணி 7:45 ஸ்டார்ட் பண்ணிடுவார் தேவர் ஃபிலிம்ஸில். 7:45 ஸ்டார்ட் பண்ணி டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கோம். எவனா ஒரு நல்ல சீன் வந்தால் கூட வாட்சை பார்த்துக்கிட்டே இருப்பார் தேவர். அண்ணே ஒரு நல்ல சீன், இருடா மணி 8 தாண்ட போகுது, இன்னும் ஃபோன் வரலையேன்னு பார்த்துருக்கேன், நீ வேறு அப்படிம்பார். டக்குன்னு ஃபோன் அடிச்சிடும், மாப்பிள்ள ஃபஸ்ட் ஷாட் எடுத்துட்டிங்களா மாப்பிள்ள, சந்தோஷம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக எடுங்க. ஸோ முதல் ஷாட்டு 8 மணிக்கு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தேவனுடைய ஒரு இது, எந்த காரணம் உண்டு. அதனால் இந்த 8 மணிக்கு ஃபோனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்து 8 மணிக்கு ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்தது அவர் நிம்மதியாக வேலை பார்ப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரு.
ஆனால் என்ன அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன் மேன் ஆர்மி மாதிரி ஒன் மேன் ஷோவாகவே இருந்துட்டு போயிட்டார் ஒழிய ஃபேமிலியில் இருக்கிறவங்கள வந்து இந்த சினிமாக்குள்ளே விடாம விட்டார். அதனால் அவ்வளோ பெரிய கம்பெனி வந்து பின்னால் வரும்போது பேர் சொல்கிற அளவுக்கு இல்லாமல் போச்சுங்கிறது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்புறம் அந்த படம் தமிழ் இன்னொரு தடவை முதலேருந்து படிக்கணும் போல் இருக்கு. எனக்கு இந்த கையிலன்னு பேர் கேட்டது வந்து என்னடா நிறைய படங்களுக்கு தெரிய டைட்டில் வைக்கிற டைட்டில்லாம் பார்த்தா எங்கே தேடி எடுத்தோன்னா சங்க காலத்தில் தேடி எடுத்தோம், அதில் எடுத்தோம், இதில் எடுத்தோம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எடுத்திருக்காங்க. அப்புறம் அன்றைக்கே ஒரு தடவை கேட்டுக்கிட்டேன் கையில் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு, கவலை இல்லாத மனிதன் அப்படின்ட்டு ரொம்ப நேர்மையானவன் அப்படிங்கிற மாதிரி நிறையா அர்த்தம் சொன்னாங்க. ஸோ எல்லோரும் இந்த படத்தில் பேசினவங்க எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், இந்த படத்துக்காக எவ்வளோ உழைச்சிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க பேசுனதில் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் மீண்டும் ஒரு முறை இதில் நடித்தவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே அட்வான்ஸு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ட்ரெய்லர் அனுப்பிச்சி விட்டார், நீங்கள் வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி வர்ற வழியில் பாட்டு வந்துடுங்கன்னு. அதில் சாராம்சமாக பார்த்தா போராட்டம் அப்படிங்கிறது தான் மெயினாக இருந்தது. அது இன்னொன்று ரொம்ப இந்த சுருதி சுத்தமாக தமிழில் ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். ஆமாம், அவங்க நல்லா பேசுகிறாங்களேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு டைரக்டருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு கவிதை கொடுத்தாங்க பாருங்க, ரொம்ப பிரமாதமாக இருந்தது, ரொம்ப ரசித்தேன் நான். அது யார் எழுதுனது? நீங்கள்? ஐயோ சரி, யார் எழுந்தாலும் ரொம்ப நல்லா எழுதினீங்க, ரொம்ப நல்லா படிச்சிங்க நீங்கள். அது அந்த டைரக்டருக்கு ஒரு டானிக் கொடுக்குற மாதிரி ரொம்ப இதாக இருந்தது. ஸோ போராட்டம் அப்படிங்கிறது வந்து அதுதான் மெயின் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அது போராட்டம்னு சொன்னோடனே என் குருநாதர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் டைரக்டர் ஃபஸ்ட்டு படம் 16 வயதில் அவர் இந்த மயிலுன்னு ஒரு கதையை வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் அவர் சுற்றாத கம்பெனி இல்லை, போகாத இடம் இல்லை, என்எஃப்டிசிலேருந்து எல்லா இடத்துக்கும் எவ்வளோலாம் போராட்டம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் போராடிக்கிட்டே இருந்தார் அந்த மயில் கதையை. அது கடைசியில் வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஒரு தேங்காய் வியாபாரி ராஜ்கண்ட் சார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தான் அவருக்கு வந்து விடிவு காலம் வந்தது. அது வந்தோடனே அதே மாதிரி ஃபஸ்ட்டு டே எல்லாம் கதையெல்லாம் சொல்லி எல்லாம் ஓகே ஆகி பாட்டு ரெக்கார்டிங்கெல்லாம் வந்துட்டு ஷூட்டிங் போகலான்னு புறப்பட்டு போனால் இங்கேருந்து கொள்ளைகால் பக்கத்தில் ஷூட்டிங், பெங்களூரில் போய் இறங்கி அங்கேருந்து போனோம். போய் இறங்கி எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்தாங்க, ஒரு 150 ரூபா ராஜ்கண்ட் சார். நம்ம தான் ஷூட்டிங் போகிறோமே, நமக்கு என்ன அங்கே சாப்பாடு கிடைக்க போகுது, வேறு என்ன செலவு இருக்க போகுதுன்னு அது வரைக்கும் எனக்கு டீ காப்பி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களே, அவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் வாங்கன்னு சொல்லி சினிமா கூப்பிட்டு போய் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் செலவு பண்ணிட்டு 5 ரூபாயோ 10 ரூபாயோ வச்சுக்கிட்டு போயிட்டேன். பெங்களூரில் போய் இறங்கணுன்னே ஷூட்டிங் கமலஹாசன் இல்லை, டேட் இல்லை, கேன்சல் ஆகி போச்சு அப்படின்ட்டான். கேன்சல்னு சொன்னோன்னே அது 5 ரூபா தான் வச்சுருக்கோம், என்ன பண்ண போகிறோம், ஊருக்கு போய் மெட்ராஸுக்கு போய் அப்படின்னு. அதை விட எனக்கு பெரியது என்னென்னா ஃபஸ்ட்டு படம் எங்கள் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு எப்படி இந்த எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் வந்து அந்த படத்துக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு பயங்கர அப்செட் ஆகி உட்காந்துருந்தார். அப்புறம் ப்ரொடியூசர் வந்து அவருக்கு இல்லை பாரதி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் இருக்கிறது தான், நீ நல்ல கதை பண்ணியிருக்க, அதனால் நம்பிக்கையோடு இன்னும் ஒரு 20 நாள், ஒரு 15 நாள், ஒரு மாதம் தள்ளி வரப்போகுது, அவ்வளோதானே அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த படம் எனக்கும் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ அவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த படம் வந்து 16 வயதில் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆச்சு. எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் ஏறக்குறைய நேற்று ஈவினிங் ஒரு படம் இங்கே ஆடியோ ஃபங்க்ஷன், ஒரு போன வாரம் ஆடியோ ஃபங்க்ஷன், பாக்யராஜ் சாரை நானும் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு 25 படம் கலந்துட்டுருக்கோம். அவர் சின்ன படங்கள்லாம் வாழ்த்துறதுக்கு மகிழ்ச்சியோடு வந்துடுவார். பெரிய இந்த பந்தாகந்தான் இந்த வேலையே கிடையாது. இப்போ நான் வந்திருக்கு, இது அந்த மாதிரி ஒரு 100 படம் வந்திருப்பேன் இந்த ஒரு வருஷத்தில்.
என்னுடைய சகோதரர்கள், நண்பர்கள், சக தயாரிப்பாளர்கள் வாழ்த்து கூப்பிடும்போது ஆழ் மனதிலிருந்து வாழ்த்தி இந்த படம் வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்துவோம். ஆனால் இந்த படம் என்னன்னா, அது என் படம். கைலன் என்பது என் சொந்த படம், என் புள்ள தயாரித்த படம். அவன் ஏறக்குறைய 1991 என் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு வந்தான். வண்ணாரப்பேட்டையில காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒன்று நடத்துகிறேன். அப்போ தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸுடைய தலைவர் ஒரு தம்பி திடீர்னு ஒரு 12:45 1 மணி இருக்கும், மீட்டிங் முடிக்கிறோம், ஜனகணமனதி பாட நிற்கிறோம். ஜனன்னு ஆரம்பித்த உடனே சார் சார் ஒரு நிமிஷம்னு குரல் பார்த்தா விடான்னு இன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்காரு. அன்னைக்கு காத்தடிச்சா விழுந்துருவான். ஒரு 22 23 வயசு இருக்கும். அப்போது என்னப்பா நான் புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன், அங்கே நர்சரி ஸ்கூல் நடத்துகிறேன், நான் சங்கத்தில் சேர்ந்து பண்ணோம்னா அந்த செக்ரட்டரி என்ன பண்ணார், தேசிய பாட போகிறோம், நிறுத்தி உட்காருங்க அப்படின்னார். நான் சொன்னேன், இருப்பா, ஒரு புள்ள புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கு, பஸ்ஸர் எவ்வளோ சிரமப்பட்டு எவ்வளோ ஆர்வம் வந்திருக்கான், ஜனகணமன பாடினான்னா அந்த தம்பி பேசிட்டு அப்புறம் பாடலாம் அப்படின்னு தம்பியை பேச விட்டா தீப்பொறி மாதிரி பறந்துட்டான். பேச்சு தீப்பொறி மாதிரி பறந்துடுச்சு. அன்னைக்கு வச்ச இவன் சாதாரண ஆள் இல்லை, பெரிய ஆள். அதிலிருந்து முயற்சி உழைப்பின் சிகரம் அவன். இன்றைக்கி படம் எடுத்துகிட்டு நம்பிக்கையோட டைரக்டர் கையில் கொடுத்துட்டான்னா, என் சகோதரர் தனஞ்சயன் கூட சொன்னார், அவனுக்கு ஈக்குவலாக ஒரு மனுஷன் வர முடியாது சார். தைரியத்தில் திராவிட வறுமையில் வாடி வளர்ந்து கொஞ்சம் பணம் சேர்த்த உடனே கொஞ்சம் தான் திராவிட விழிப்புணர்ச்சி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டான். நர்சரி ஸ்கூல் ஒரு பக்கம், ஒரு கட்சி ஒரு பக்கம், செலவு அப்படி ஒரு செலவு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன், தம்பி வேணாம், கட்சி தனியாக நடத்தாத, ஒரு கட்சியில் போய் சேர்ந்துரு, இருக்கிற கட்சியில்னு சொல்லி பாரதிய ஜனதாவில் சேர்த்து விட்டேன். மயிலாப்பூரில் ஒரு விழா நடத்தி அதில் ஜாயின் பண்ணான், இணைப்பு, கட்சி இணைப்பு. பிறகு பாரதிய ஜனதாவில் துணைத் தலைவர் கொடுத்துட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் சொல்கிறேன். அவன் ஒரு பெரிய கேரக்டர், தஞ்சையன் ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர். அவன் சாதாரண ஆள் இல்லை. பாரதிய ஜனதாவில் வேகமாக இருந்து எல்லாரோட நல்லா பேர் எடுத்துகிட்டே வந்தான். புதுக்கோட்டையில் ஒரு கல்யாணம், பாரதிய ஜனதாவின் துணைத் தலைவராக இவரை கூப்பிடுறாங்க. இன்றைய முதலமைச்சர், அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினும் போகிறார் இந்த கல்யாணத்துக்கு. அவர் பேசுறதுக்கு முன்னால் இவன் பேசுகிறான், தம்பி பேசுகிறான். பேசும்போது என்ன பண்ணிட்டான், நாளைக்கு இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய முதல்வராக வரக்கூடிய தகுதி படைத்த மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்டான். இவன் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவர். அவர் திமுக எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில். இல்லை, அந்த துணிச்சல் பாருங்க, யாருக்காவது வருமா? அன்றைக்கு செஞ்சாச்சு சார் அவன் லைஃப். உடனே பாரதிய ஜனதா என்ன பண்ணுவாங்க, நீக்கிட்டாங்க. 2வது நாள் ஃபோன் வருது, நீ வந்து என்ன பாருன்னு மு.க. ஸ்டாலின் கூப்பிடுறார். இது நீக்கினார்னு ஒன்று அவர் கூப்பிடுறார். அந்த அன்பு உள்ளத்தை பாருங்க. நீ என் கட்சியில் வர்றேன்னு செய்தி தொடரில் போட்டு இன்னைக்கு புரட்சி அவருக்கு வலதுகரமாக இருந்து பல நல்ல காரியம் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் டிவி பேட்டியில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் முதலமைச்சருக்கும் தமிழக அரசு சாதனைகளை எடுத்து சொல்கிறதுல அவ்வளோ போல்டாக சொல்லிகிட்டு இருப்பான். இவன் அந்த 2001 என் கூட இருந்தப்போ நான் படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம ஒரு மாதிரிமா சின்ன போய்க்கல்லாது தங்கமான தங்கச்சி. அப்போ கூட ஷூட்டிங்லாம் வருவான். அன்னைக்கு என்னையே ஒரு மெம்பர் ஆக்குங்க, படம் எடுக்கணும்னா. அப்போ கொஞ்சம் இரு, இப்போ வேணாங்கண்ணா. இல்லைன்னா அப்போ நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் மெம்பர் ஆக்கி விட்டேன்.
பிறகு நான் விநியோக சங்க தலைவராக 2000 போட்டி போடுறேன். அப்போ அங்கே ஒரு தலைவர் சர்வாதிகாரம் சினிமாவையே ஆட்டி படைக்கிறார். 17 வருஷமாக அவரே தலைவர். ஒருத்தம் கூட இப்போ ஒரு நாமினேஷன் வாங்க முடியாது, க்ளோஸ். அப்போ நான் போய் முதல் முறையாக போட்டி போட்டப்போ என் கூட இருந்து ஒரு 20 பேரை கூப்பிட்டு வந்து என் பக்கத்திலே இருப்பான். எனக்கு பெரிய பாதுகாப்பு. பிள்ளையா மட்டும் இல்லை, ஒரு பாதுகாவலாம் ஜெயித்தேன். அப்போ தான் விநியோக சங்கத்துடைய மாற்றம் வந்தது. இப்போ அங்கே மறுபடியும் தலைவராக இருக்கேன். ஆக அந்த அளவுக்கு என்னோடு என் பிள்ளையாக ஐக்கியமாகி என்னுடைய நலனில் பெரிய அக்கறை கொண்ட என் தம்பி இன்றைக்கி அவன் நினைச்சதை சாதிச்சிருக்கான்.